கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஜெரேமியா 39:18. For I will surely deliver you. அன்பான சகோதர சகோதரிகளே, குழிக்குள் தூக்கி போடப்பட்ட யோசேப்பை கர்த்தர் அப்படியே விட்டுவிட்டாரா? இல்லை. அதிலிருந்து வெளியே வரச் செய்து சரியான இடத்திற்கு கொண்டு சென்று எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்துகிறார். அந்த குழிக்குள்ளிருந்து அவன் விடுவிக்கப்பட்டான். பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். குழிக்குள் போடப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் விட்டுவிட்டாரா? இல்லை. எபத்மெலேக் என்ற அருமையான மகன் எரேமியாவுக்காக பரிந்து பேசி சரியான நேரத்திலே அந்த குழியிலிருந்து எரேமியா தீர்க்கதரிசி தூக்கிவிடப்பட்டார். இன்று நீங்களும் நானும் என்ன குழிக்குள் விழுந்திருக்கிறோம்? கடன் பிரச்சனை என்ற குழிக்குள்ளா, அல்லது சொத்து பிரச்சனைகள் போன்ற குழிக்குள்ளா, அல்லது வெளியே சொல்ல முடியாத குழி போன்ற பிரச்சனைகள் நம் வாழ்வில் காணப்படுகிறதா? நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை நாம் விசுவாசிப்போம். ஒருமுறை தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வருகிறாள். கணவன் பட்ட கடனுக்காக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவன் அடிமையாக்க வந்தான் என்றும் தன்னிடத்தில் 1 குடம் எண்ணெய் இருப்பதாகவும் கூறுகிறாள். எலிசா தீர்க்கதரிசியின் ஆலோசனைப்படி வீட்டை பூட்டி அக்கம்பக்கத்தார் அனைவருடைய வீடுகளிலும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வீட்டிற்குள் இருந்து அந்த 1 குடம் எண்ணெயை எல்லா பாத்திரங்களிலும் வார்க்கிறாள். எண்ணெய் நிரம்பி வழிகிறது. கடன்களை அடைக்கிறாள். அருமையாய் மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுகிறாள். அவளுடைய கடன் பிரச்சனையை தீர்த்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மை விடுவிப்பார். நிச்சயம் விடுவிப்பார். நாம் சாட்சியாய் தலை நிமிர்ந்து வாழ்வோம். ஆமன். எங்களை விடுவிக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன் விளையாட்டுக்கள் விளையாடி தற்கொலைக்கு சென்ற அருமையான மாணவர்களுக்காக, மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விடுதலை தாரும். நிரந்தரமான விடுதலையை தாரும் தேவனே. ஆன்லைன் விளையாட்டுக்கள் ஒரு முடிவுக்கு வர ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் கூடி ஆலோசனை பண்ணி நல்ல ஒரு முடிவினை எட்ட உதவும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவை அமையட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமன்.